நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த பிளாக்காட்ட வந்து கட் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம வீட்ல நம்ம மரத்துல வந்து விளைஞ்சது. நம்ம வீட்லேருந்து நம்ம மரத்துல விளைஞ்சு சாப்பிடுறதே ஒரு தனி டேஸ்ட் தான். என்னதான் காசு கொடுத்து வெளில வாங்கி சாப்பிட்டாலும். எப்ப இந்த பலாப்பழம் சாப்பிட்டாலுமே எங்க வீட்டுக்காரர் அப்படியே ரொம்ப பீத்திப்பாரு. இது நான் வச்ச மரம், நான் வச்ச மரம்ன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா இந்த மரம் வந்து பூக்காமயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி கோவப்பட்டு போயிட்டு இலையெல்லாம் உடைச்சு விட்டாரா, "நீ முளைக்கலன்னா நான் கண்டிப்பா சுத்தமா கட் பண்ணி விட்டுருவேன்னு" சொல்லிட்டு வந்தாரு. உண்மையிலுமே சொல்றேன் அதுக்கப்புறத்துலேருந்து நல்லா காய் விட ஆரம்பிச்சுருச்சு. சீசனுக்கு இந்த மாரி ஒரு 4, 5 பழமாவது வந்துருது மரத்துல. அப்புறம் பிளாம்ஸும் நெறைய கிடைக்கும். பழம் டேஸ்ட்டுமே செமையா இருக்கும் அந்த மரத்துல. அப்புறம் அந்த பழம்லாம் சாப்பிட்டுட்டு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன். 2 நாள் காய வச்சிருந்தேன் வீட்ல கொண்டு வந்துட்டு. அத அப்படியே முருங்கா, பிளாக்கெட்லாம் போட்டு சாம்பார் வச்சு குடுன்னு சொன்னாரு எங்க ஆத்துக்கார். அதனால அவருக்காகவே மெயினா 2 நாளைக்கு வைக்கிற மாரி நெறைய சாம்பாரா வச்சுட்டேன். பிளாக்கெட்ட போட்டு சாம்பார் வச்சா அவ்ளோ சூப்பரா இருக்கும் சாம்பார். எங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கிறதுனால சேர்த்து வச்சாச்சு. எனக்கு ஒவ்வொரு தடவ பலாப்பழம் சாப்பிடும்போதும் எங்க அப்பா வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது தேன்ல பலாப்பழத்த வந்து ஊற வச்சு குடுப்பாங்க. நீ இந்த மாரி சாப்பிட்டுருக்கீங்களான்னு தெரியல. ஆனா சாப்பிட்டீங்கன்னா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். பட் இப்ப சாப்பிடுறதே இல்ல. நீங்க சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.